Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மத்திய தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சுந்தர் சி செய்தியாளர்கள் சென்று வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். முடியல, எங்கள் வாழ்வாதாரத்துக்கான வழியே இல்லைன்ட்டு இப்படி தான் நிலைமை இருக்குது. இவரோட சாதனைகள்லாம் வந்து பேப்பரில் இருக்குது. இவர் கட்டி கொடுத்துருக்கதா சொன்ன இடத்தெல்லாம் சமூக நல கூடத்தெல்லாம் நீங்களே போய் பார்க்கலாம். எத்தனை சமூக நல கூடங்கள் இயங்குகிற கண்டிஷனில் இருக்குது. அதாவது தமிழில் சொல்லுவாங்க, அகல உலர்றதை விட ஆழ உலர்றது தான் முக்கியம்ன்ட்டு. நம்மளுடைய திட்டங்கள் மக்களுக்கு பயன்பெறுதா அதை தான் பார்க்க முடியும். வெறும் பேப்பரில் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். அதில் முக்கால்வாசி திட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அடிப்படையாக பண்ண வேண்டிய கடமைகள். இதை வந்து ஒரு கவுன்சிலர் ரேஞ்சிலேயோ ஒரு அரசாங்க அதிகாரி ரேஞ்சிலேயோ கூட பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் இங்கே அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா அரசாங்க இயந்திரமே இந்த தொகுதியை பொறுத்தவரை ஸ்தமிச்சு கிடக்குது. கார்ப்பரேஷன் இயங்கவே இல்லை. உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு கொடுமை இந்த மதுரை மாநகராட்சியில் நடந்துட்டுருக்கு. மேயரே இல்லாத ஒரு கார்ப்பரேஷன். நிலைக்குழு தலைவர்களை பல பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எதனால் ராஜினாமா பண்ணாங்க? அந்த 200 கோடி ஊழல், 200 கோடி மட்டும் கீழே ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழல் சம்மந்தப்பட்ட மேயராகட்டும் நிலைக்குழு தலைவர்களாகட்டும் அவங்களுக்கு என்ன தண்டனை? அவங்க யாருமே ஜெயிலுக்கு போனதா தெரியல. ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க சில பேர், ஆனால் பதவியில் இருந்தவங்க கிடையாது. மேயரோட கணவர் போயிருக்காரு. ஜெய் பாலாஜின்னு ஒருத்தர் இத்தனை பெரிய ஊழல் பண்ணி உள்ளே இருக்கார். இன்னொரு பக்கம் லட்சுமணன் ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டு தலைமுறை ஃபாரினில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் மேயரோட கணவருக்கும் இந்த லட்சுமணன் ஜெய் பாலாஜிக்கும் இந்த அளவுக்கு பவர் வந்தது காரணம் யார்? இது பின்னணியில் இருக்கிறவங்க யார்? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நான் வந்து சமூக நலம் கூட கட்டினேன், கழிப்பறை கட்டினேன்ட்டு அவர் ஒரு சாதனையாக சொன்னார். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி 3 கழிப்பறை கட்டியிருக்கேன்ட்டு. அதெல்லாம் ஃபோட்டோ ஆதாரத்தோடு தான் நான் காட்டினேன். யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு தண்ணி வசதியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அது இப்போ அவசரமாக அதை சிமெண்ட்டை போட்டு பூசி மெழுகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே இதை தான் நான் கேட்குறேன். 5 வருஷமாக என்ன பண்ணீங்க? 5 வருஷமாக எதுவுமே பண்ணாமல் எலெக்ஷன் வருதுனால இப்போ மக்களை தெரிய வரீங்க. அவசரமாக ரோட்டில் இருக்கிற குப்பைகளை அகற்றிட்டு இருக்கீங்க. அவசரமாக தெருவிளக்குகளை பொருத்திட்டு இருக்கிறீங்க. அவசரமாக சீரமைப்பு பணிகளை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. நான் நடந்து வரத்துலாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் சாக்கடை தண்ணியும் குடி தண்ணீர் கலந்து தெருவில் ஓடிட்டுருக்கு. இந்த நிலைமையில தான் வந்து மதுரை மத்திய தொகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க அந்நியார் வந்து உண்மையாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில் வந்து திமுக கூட்டணினாலும் உள்ளே வந்து அதிமுக கூட்டணிக்காக தான் உதவி பண்ணிகிட்ருக்காங்கன்ற நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்புறம் கஞ்சா கலாச்சாரம் பெருகி இருக்குன்ட்டு முதலமைச்சர் இருக்கிற ஸ்டேஜ்லேயே உட்காந்து சொல்லக்கூடிய தைரியமிக்க வீர பெண்மணியாக வந்து நான் அந்நியாரை பார்க்குறேன். அது மதுரை மத்திய தொகுதியை நீங்கள் சுற்றி வந்து பார்த்தாலே தெரியும். இருக்கிற எந்த சந்திலையும் லைட் எரியல. அப்போ பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அப்புறம் கஞ்சா புழக்கம் இங்கே அதீதமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு இப்போ நான் எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். எனக்கு ஆண்டவ புண்ணியத்தில் மதுரை மக்கள் மத்திய தொகுதி மக்கள் ஆசீர்வாதத்தோடு நான் வெற்றி பெற்ற 3 மாதத்துக்குள்ளே மதுரை மத்திய தொகுதியில் இருக்கிற எல்லா சின்ன சந்திலேருந்து பெரிய தெரு வரைக்கும் தெருவிளக்குகள் பொருத்தப்படும். எல்லா இடத்துலையும் CCTV கேமரா பொருத்தப்படும்.